புதுச்சேரி அரசு மாநில பயிற்சி மையம் மற்றும் மாநில எழுத்தறிவு இயக்கம் சார்பில் உல்லாஸ் கற்றல் மைய திறப்பு விழா துவக்கப்பட்டது. இதில் 15 வயதிற்கும் மேற்பட்ட கல்லாதவர்களுக்கு கல்வி அளித்து புதுச்சேரியை 100% கல்வியறிவு பெற்ற மாநிலமாக மாற்றும் குறிக்கோளோடு இத்திட்டத்தினை புதுச்சேரி அரசு செயல்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் முதல் கற்றல் மைய திறப்பு விழா காட்டேரிக்குப்பம் அரசு தொடக்கப்பள்ளியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாநில கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உல்லாஸ் கற்றல் மையத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தன்னார்வல ஆசிரியர்களுக்கு அடையாள அட்டையும் கற்போருக்கு கல்வி உபகரணங்களையும் வழங்கினர். மேலும் இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர், இத்திட்டத்தின் மூலமாக நடப்பு ஆண்டில் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த அனைத்து பிராந்தியங்களிலும் 10,000க்கும் மேற்பட்டவர்களை இத்திட்டத்தின் மூலம் பயனடைய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். முன்னதாக பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி வரவேற்புரை நிகழ்த்தினார். கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், இணை இயக்குநர் சிவகாமி, முதன்மை கல்வி அலுவலர் மோகன் மற்றும் பள்ளி துணை ஆய்வாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். விழாவின் இறுதியில் உல்லாஸ் திட்டத்தின் நோடல் அதிகாரி சுகுணாபாய் நன்றி கூறினார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குளத்துமேட்டு வார்டு பகுதியான குளத்துமேடு வீதியில் பொதுப்பணித்துறை மூலம் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி, புதிய கழிவுநீர் குழாய்கள் அமைக்கும் பணி மற்றும் மின்துறை மூலம் புதிய மின் கேபிள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று முடிந்துள்ளது. இப்பணிகள் சரியான முறையில் செய்திருக்கிறார்களா என உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி துறை சார்ந்த அதிகாரிகளுடன் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் சங்கர், சிவபிரகாசம், மின்துறை இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் துறை அதிகாரிகள் வேல்முருகன், குப்புசாமி, லட்சுமணன் மற்றும் பலர் உடனிருந்தனர். மேலும் அப்பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களான ராமலிங்கம், கைலாஷ், சுவாமிநாதன், காமராஜ், ஐயப்பன் மற்றும் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர் பற்றாக்குறை உள்ளதாகவும், சிபிஎஸ்இ பாடத்திட்டம் வந்த பிறகு ஆசிரியர்களால் பாடம் நடத்த முடியவில்லை, இதனால் மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை படிக்க முடியாததால் நிறைய மாணவர்கள் பள்ளியிலிருந்து நின்று விடுகின்றனர். இதனால் சில அரசு பள்ளிகளில் வகுப்புகள் மூடப்பட்டு வருகின்றது என்றும், எனவே அரசு உடனடியாக இதை கண்டறிந்து பெற்றோர்களுடன் பேசி மாணவர்களை மீண்டும் பள்ளியில் சேர்க்க நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றார். குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் வசிக்கும் பகுதிகளில் உள்ள 6 அரசு பள்ளிகளில் மாணவர்கள் வருகை இல்லாததால் மேல்நிலை வகுப்புகள் மூடப்பட்டுள்ளன என்றார். தொடர்ந்து பேசிய அவர், இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கான வக்ஃபு வாரியத்தை செயல்படுத்தி அவர்களுக்கான நலத்திட்டங்களை கொடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். 1 மாதத்திற்குள் வக்ஃபு வாரியத்தை செயல்படுத்தவில்லை என்றால் போராட்டம் நடத்தப்படும் என கூறிய அவர், புதுச்சேரிக்கு தேவையான காவிரி நீரை திறந்துவிட கர்நாடக அரசை நாங்கள் வலியுறுத்துவோம் என தெரிவித்தார். பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்தநாள் விழா, தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் பிறந்தநாள் விழா மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் பொதுச் செயலாளர் அண்ணன் புஸ்ஸி ஆனந்த் அவர்களின் பிறந்தநாள் விழா ஆகிய முப்பெரும் விழா வடசென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகி ராயபுரம் நவீன் தலைமையில் புதுவை தமிழ் சங்க தலைவர் முனைவர் முத்து, முத்தமிழ் கலை சங்கமம் நிறுவனர் கவிஞர் ஆரா ஆகியோர் முன்னிலையில் கொண்டாடும் வகையில் புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்து விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள், தமிழக வெற்றிக் கழக செய்தி தொடர்பாளர் லயலோமணி மற்றும் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குளத்துமேடு வார்டு பகுதியான குளத்துமேட்டு வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத திருவிழாவினை முன்னிட்டு திருக்கரக புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். மேலும் நிகழ்ச்சியில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலருடன் இருந்தனர். மானவலி தொகுதி முன்னாள் தொகுதி பொறுப்பாளர் ரகுபதியின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தொகுதி தலைவர் ரஞ்சித்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் மானவலி மந்தை பகுதியில் அமைக்கப்பட்டு இருந்த அன்னாரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்.
பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மறைந்த ரகுபதி அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் ராமு, குமுதன், சிவசங்கரன், குமாரவேலு உட்பட இளைஞர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். பக்தர்களுக்கு தேநீர், தண்ணீர் மற்றும் பிஸ்கெட் முதலியவற்றை வழங்கினார். வீராம்பட்டினம், காக்காயந்தோப்பு, அரியாங்குப்பம் மேற்கு கிராம பஞ்சாயத்துகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இத்திட்டத்தின் கீழ்கண்ட பணிகளுக்காக ரூபாய் 9,83,000 லட்சத்தில் வீராம்பட்டினம் வடிகோல் வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்துதல், காக்காயந்தோப்பு வம்பா வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்துதல், அரியாங்குப்பம் அருந்ததிபுரம் வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்துதல் ஆகிய பணிகள் துவக்கி வைத்தார். மேலும் புதிதாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கினார். நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன், இளநிலை பொறியாளர் சிவஞானம், பணி ஆய்வாளர் கணேசன், கிராம திட்ட ஊழியர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ், தேசிய ஜனநாயகம் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை பகுதியில் வசிக்கும் ஏழை எளிய மக்கள் தங்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களின் அலுவலகம் சென்று சந்தித்து பட்டா வழங்க வேண்டி கோரிக்கை வைத்தனர். வானரப்பேட்டையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் பட்டா இல்லாமல் இருக்கிறது. இதுகுறித்து சட்டசபையில் முதல்வரிடம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பலமுறை உப்பளம் தொகுதி மக்களுக்காக பேசியுள்ளார். சர்வே நில அளவைத்துறை இயக்குநர் செந்தில்குமார் அவர்களை நேரில் பொதுமக்களுடன் சென்று சந்தித்த பொழுது அவர் அலுவலகத்தில் இல்லாத காரணத்தால் இதுகுறித்து சந்தோஷ்குமார், நிலவரி திட்ட அதிகாரி 2 அவர்கள் மற்றும் சுசிலா துணை தாசில்தாரையும் சந்தித்து விண்ணப்பங்களை அளித்தார். இத்துடன் தளம் போட்டு கட்டியுள்ள வீடுகளுக்கு பட்டா 2022இல் உருளையன்பேட்டை தொகுதியில் பட்டா அளித்து இருக்கின்றார்கள். ஆனால் உப்பளம் தொகுதியில் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு நீர்நிலைகள் என்று காரணம் காட்டி பட்டா வழங்காமல் உள்ளீர்கள். உப்பளம் தொகுதியில் நீர்நிலைகள் இல்லாத இடங்கள் எங்கு உள்ளது என அனிபால் கென்னடி வினா எழுப்பினார். அதனால் தாங்களும் என் தொகுதியில் அதேபோல பட்டா அளிப்பது சம்பந்தமாக அரசு மூலம் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். அவருடன் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர்கள் காலப்பன், ராகேஷ், கழக சகோதரர்கள் ரகுமான், ஜெயந்த், ஊர் பொதுமக்கள் உடனிருந்தனர். புரணாங்குப்பம் பகுதியில் ராஜீவ்காந்தி நகர் உள்ளது. இதனருகே சுமார் 25 வருடங்களாக ஏஎஃப்டி சொசைட்டி ஊழியர்களின் குடியிருப்பு இருந்து வருகிறது. இங்கு செல்ல சாலை வசதி செய்து தர வேண்டும் என கடந்த 2021 அக்டோபர் மாதம் ஏஎஃப்டி சொசைட்டி மூலம் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தில் கடிதம் வழங்கினர். அதனையடுத்து சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது. இதனை தனிநபர்கள் 2 எதிர்ப்பு தெரிவித்ததால் சாலை அமைக்கும் பணி நிறுத்தப்பட்டது. மேலும் இதற்கான முடிவிற்கு அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் 2 தனிநபர் என 2 தரப்பினரும் புதுவை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அதனையடுத்து இதுகுறித்து எவ்வித பிரச்சனையும் வராமல் இருக்க உரிய பாதுகாப்போடு வருவாய்த்துறை மூலம் அளவீடு செய்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக முடிக்க நீதிமன்றம் ஆணையிட்டது. இந்த நிலையில் பலமுறை முயற்சித்தும் தடைப்பட்டதால் தாசில்தார் பிருத்வி, அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் ஆகியோர் முன்னிலையில் அளவீடு செய்து 6.3 மீட்டர் என 20 அடி சாலையை ஜேசிபி இயந்திரம் மூலம் புதர் மண்டிகளை அகற்றி சீரமைத்து ஒப்படைத்தனர். மேலும் பாதியிலேயே தடைப்பட்டிருந்த சாலை பணியை தொடர்ந்து நடைபெறவும் உத்தரவிட்டனர். இந்த நிகழ்வின் போது சட்ட ஒழுங்கு பிரச்சினைகள் ஏதும் நடைபெறாமல் இருக்க தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் பக்தவத்சலம், அரியாங்குப்பம் காவல் நிலைய ஆய்வாளர் கலைசெல்வன், உதவி ஆய்வாளர்கள் கதிரேசன், சண்முக சத்யா மற்றும் 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் சாலை நாகமுத்து மாரியம்மன் கோவிலில் செடல் திருவிழா காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு வழிபாட்டு பூஜைகள் நடந்து வருகிறது. தொடர்ந்து பால்குடம் நிகழ்ச்சியும் இடித்தாங்கி அங்காளம்மன் கோவிலிலிருந்து 108 முளைப்பார் எடுத்து பக்தர்கள் ஊர்வலமாக சென்றனர். இந்த நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மற்றும் கோவில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கு சுமார் 40 பயனாளிகளுக்கு முதல் தவணை தலா 1.2 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொள்வதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு ஆணைகளை வழங்கினார்.
இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய தலைமை செயற்பொறியாளர் சுந்தரராஜன், நிலநிலை பொறியாளர் அனில்குமார், கண்காணிப்பாளர் வெங்கடேசன், பாஜக ஊசுடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் அய்யனார், கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ், அனுமதி இல்லாத இடத்தில் மது அருந்துபவர்கள் மீது 1 ஆண்டு சிறை தண்டனையும் 50,000 அபராதம் விதிக்க வேண்டும். தமிழகத்தில் 500 மதுக்கடைகள் மூடப்படும் என்று 2023ஆம் ஆண்டு அரசாணை வெளியிட்டு மூடப்பட்டது. அடுத்த 500 மதுக்கடைகள் எப்போது மூடப்படும் என்ற அறிவிப்பினை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என கூறினார். சட்ட ஒழுங்கு சீர்கேட்டினால் பல குற்றங்கள் தமிழகத்தில் நடைபெற்றுள்ளது. கூலிப்படை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும். காவல் அதிகாரிகளை மாற்றுவதன் மூலம் மட்டுமே சட்ட ஒழுங்கினை பாதுகாக்க முடியாது என்றும், துணைவேந்தர் இல்லாத 4 பல்கலைக்கழகங்களில் பணிகள் முடங்கி உள்ளதால் அரசு மோதலுக்கு ஆளுநர் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமெனவும், தமிழக அரசும் ஆளுநரும் மோதலை கைவிட்டு துணைவேந்தரை நியமிக்க ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். காய்கறி விலைக்கு குறைந்தபட்ச கொள்முதல் விலையை நிர்ணயிக்க வேண்டும். அனைத்து வட்டங்களிலும் குளிர்சாதன கிடங்கு அமைக்க வேண்டும். தமிழகத்தில் உள்ளவர்களுக்கு தமிழக அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும், நீட் தேர்வு ஒட்டுமொத்தமாக ஒழிக்கப்பட வேண்டும். பாமகவின் நிலைப்பாடு நீட் தேர்வு குறித்து ஒவ்வொருவருக்கும் கருத்து உள்ளது என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியைச் சேர்ந்த ராகுல் கிருஷ்ணா என்பவர் கடந்த 2023ஆம் ஆண்டு கொடுத்த புகாரில் ஆன்லைனில் டூரிஸ்ட் பேக்கேஜ் ரூபாய் 85,000 செலுத்தினால் ஓராண்டு பிரீமியம் அடிப்படையில் இந்தியாவில் இருக்கின்ற சுற்றுலா தலங்களில் எங்கு வேண்டுமானாலும் குறைந்தபட்சம் 5 நாட்கள் இலவசமாக தங்க உணவு, போக்குவரத்து வசதிகள் ஆகியவை அடங்கியிருக்கும் டூரிஸ்ட் பேக்கேஜ் என கூறி ஹரியானாவில் கம்பெனி வைத்திருக்கும் KIH வெக்கேஷன் கிளப் என்ற நிறுவனம் விளம்பரம் செய்ததை அடுத்து அவர்களை தொடர்பு கொண்ட போது மிக குறைந்த விலையில் ஆண்டுக்கு 10 நாட்கள் குறிப்பிட்ட மலைவாழ் தலங்களில் சென்று சுற்றுலா தலங்களில் தங்கி சாப்பிட்டு அனைத்து ஏற்பாடுகளையும் அமைத்து தருகிறோம் என கூறியதை நம்பி ரூபாய் 1,63,000 பணத்தை இணைய வழியில் செலுத்தியிருக்கிறார். அப்படி பணத்தை செலுத்தி 8 மாத காலமாகியும் அவருக்கு எந்த ஒரு இடத்திற்கும் சென்று தங்குவதற்கு அவர்கள் பேக்கேஜ் அனுப்பவில்லை. அதனால் அவர் கொடுத்த புகார் சம்பந்தமாக புதுச்சேரி இணையவழி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்தபோது அந்த நபர்கள் மீது இந்தியா முழுவதும் பல்வேறு வழக்கு இருப்பது தெரியவரவே முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் IPS உத்தரவின் பேரில் காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் அறிவுறுத்தலின் பேரிலும் சைபர் கிரைம் காவல் நிலைய தியாகராஜன் மற்றும் கீர்த்தி ஆகியோரின் தலைமையில் சிறப்பு படை போலீசார் தலைமை காவலர் மணிமொழி மற்றும் காவலர் அரவிந்தன், துளசிநாதன் ஆகியோர்கள் அவர்களுடைய வங்கிக் கணக்குகளை முடக்கி மேற்படி 2 நபர்களையும் கொடைக்கானலில் இருந்து அழைத்து வந்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் வைத்து கைது செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் 2 மீதும் நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் புகார் பதிவு செய்யப்பட்டு இருப்பதும், கொடைக்கானல், கர்நாடகா, கேரளா, குஜராத் ஆகிய மாநிலங்களில் அவர்களை கைது செய்து இருப்பதும் தெரிய வந்தது. ஊசுடு தொகுதிக்குட்பட்ட 15 ஆதிதிராவிடர் பயனாளிகளுக்கு திருமண உதவித்தொகை தலா ரூபாய் 1,00,000 வீதம் கிடைப்பதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக ஊசுடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் அய்யனார் மற்றும் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தொண்டமானத்தம் பகுதியில் புதியதாக உதயமாகியுள்ள ஸ்ரீ மீனாட்சி அம்மன் மளிகை கடை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் கலந்து கொண்டு முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். திறப்பு விழாவினை முன்னிட்டு பொதுமக்களுக்கு புடவை, சர்க்கரை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொண்டமானத்தம் அறங்காவலர் குழு தலைவர் மனோகரன், பொருளாளர் ராமு, சிவகுமார், ஏசுதாஸ், கலாம் அறக்கட்டளை ஆம்புலன்ஸ் மணி, பாபு, சுரேஷ்குமார், ரமேஷ்குமார், மாரியப்பன் மற்றும் விதை இளைஞர்கள் இயக்கம், நற்பணி நண்பர்கள் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் திறப்பு விழாவினை முன்னிட்டு பொதுமக்களுக்கு 2,000 ரூபாய் மேல் வாங்கும் அனைத்து நபர்களுக்கும் சிறப்பு பரிசு மற்றும் புடவையும் வழங்கப்படும் என கடையின் உரிமையாளர் நடேசன், ஜெயராமன், சந்துரு தெரிவித்திருந்தார். முத்தையால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட MS அக்ரஹாரம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 2 வருடமாக
கழிவறை மற்றும் குளியலறைகள் இல்லாமல் பழுதடைந்து இருந்ததால் கடுமையாக அவதிப்பட்டு வந்தனர். மேலும் இது குறித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணனிடம் கோரிக்கை மனு அளித்தனர். கோரிக்கையை ஏற்ற நந்தா சரவணன் தனது சொந்த நிதியிலிருந்து 3 இடங்களில் கழிவறைகள் மற்றும் குளியல் அறைகளை புனரமைத்து கொடுத்தார். அதனுடைய திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் குளியலறை மற்றும் கழிவறைகளை திறந்து வைத்து பயனாளிகளுக்கு ஒப்படைத்தார். நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சௌரிராஜன், அவைத்தலைவர் எழிலன், முன்னாள் கவுன்சிலர் தனசேகர் மற்றும் திமுக மகளிர் அணி தனம், கலைவாணி, விமலா உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும் எம்எஸ் அக்ரஹாரம் பொதுமக்கள் மற்றும் ஊர் பெரியவர்கள் உடன் இருந்தனர். எம்எஸ் அக்ரஹாரத்துல தான் நாங்கள் 50 வருஷத்துக்கு நாங்கள் வசித்துனுக்குறோம். இது வரைக்கும் அது 5 வருஷத்துக்கு மேலே பாத்ரூம் எல்லாம் அடைச்சிக்கணும், லெட்டிங்லாம் அசிங்கமாக தான் இருந்தது. இவர் சந்தா சரவணன் சார் இது வரைக்கும் அதை புதுப்பிச்சு கொடுத்து நாங்கள் சொன்ன ஒரு இதுக்கோசம் அவர் ஒரு வார்த்தைக்கோசம் அவர் புதுப்பிச்சு எங்களுக்கு கொடுத்துக்கிறாரு. அது வரைக்கும் நாங்கள் அவருக்கு நன்றி தான் சொல்லணும். அவரு உங்களுக்கு புதுப்பிச்சு கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது. 20 வருஷமா இங்க கழிப்பறையில தான் ஜனங்க எல்லாம் முதியவர்கள் ஜனங்க எல்லாமே பாதிக்கப்பட்டாங்க. மழை தண்ணி தேங்கி இருந்தா போக வசதி இல்லாம இப்ப அவர் எங்களுக்கு நியமிச்சு கொடுத்துரும். எங்களுக்கு ரொம்ப பெருமிதமா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கடலூர் திருமலை திருப்பதி பாத யாத்திரை குழுவினர் ஆண்டுதோறும் பாத யாத்திரையாக திருப்பதிக்கு சென்று வருவது வழக்கம். அந்த வகையில் 43ஆம் ஆண்டு பாத யாத்திரை செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கடலூரிலிருந்து புறப்பட்டு 100க்கும் மேற்பட்டோர் செல்லும் வழியில் புதுச்சேரி டோல்கேட் பகுதியில் உள்ள பச்சைவாழியம்மன் ஆலயத்தில் அவர்களது சிற்றுண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து திருமலை திருப்பதி பாத யாத்திரை குழு தலைவர் கேசவலு தலைமையில் செயலாளர் ரமேஷ், பொருளாளர் வேம்புராஜ் ஆகியோர் முன்னிலையில் திருப்பதிக்கு புறப்பட்டு சென்றனர். முன்னதாக பொதுமக்கள் பலர் திருப்பதிக்கு பாத யாத்திரை செல்லும் குழுவினரிடம் ஆசை பெற்றனர். சிற்றுண்டிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி பல் மருத்துவர்கள் விஷ்ணு பிரசாத் மற்றும் அனிருத் குடும்பத்தினர் செய்திருந்தனர். திண்டிவனம் வட்டம் ரெட்டனை அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னிவசந்த விழா எனும் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வண்ணமலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் ஸ்ரீ அர்ஜுன மகாராஜா, ஸ்ரீ சித்ராங்கை பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து வீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்காக உபயதாரர்கள் மேட்டுத்தெரு வகையரா, மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சமயம், கனாச்சாரி மற்றும் ரெட்டனை கிராம தேவதைகள் அறக்கட்டளையினர் செய்திருந்தனர். இதேபோல் பிள்ளைத்தோட்டம் ஸ்ரீ பாண்டுரங்க ரகுமாயி ஆன்மீக கைங்கரிய சபா 14ஆம் ஆண்டு ஆஷாட ஏகாதசியை முன்னிட்டு வண்ணமலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பாண்டுரங்கன் மற்றும் ரகுமாயி தாயாருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஏகதீபம் காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பிள்ளைத்தோட்டம் ஸ்ரீ பாண்டுரங்க ரகுமாயி கைங்கரிய சபாவினர் செய்திருந்தனர்.